ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக சிம்பிளாக செய்ய போகிறது புதினா புலாவ். ரொம்ப ஈஸி ரெசிபி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம அரிசியை 1.5 கப்பு நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். 6-7 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ வெஜிடபிள் பார்த்திங்கன்னா, நான் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு ஒன்றும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பீன்ஸு, கேரட் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் நெய்யும் நல்லா காயட்டும். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம், பட்டை 1, லவங்கம் 2, அன்னாச்சி பூ 1, மராட்டி முக்கு, பிரியாணி இலை போட்டு வறுக்கணும். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க முந்திரி பருப்பு. இப்போ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெருசாக ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துருக்குறேன். லைட்டாக வணங்கினா போதும். புலாவுக்கு ரொம்ப அதிகமாக வதக்க தேவையில்ல. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கையும் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம 3 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கிறேன். 1.5 கப் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி.
நல்லா கலக்கி விட்டுக்குங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மூடி வச்சு கொதி வரட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி வடிகட்டி சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு விசில் போட்டுக்கலாம். நான் 3 விசில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலர் நம்ம புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை ரைத்தாவோட சேர்வாவோட சேர்த்து சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஈஸியான ரெசிபிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.